நாகப்பட்டினம் மாவட்டம் தில்லையாடி என்கிற கிராமத்தில் அமைந்திருக்கிற சார்ந்தாரை காத்த ஈஸ்வரன் திருக்கோயில் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த கோயிலோட புராண வரலாறு படி விக்ரம சோழனின் ஆட்சி காலத்தில் அவரது மந்திரிகளில் ஒருவரான இளங்கரார் திருக்கடவுர் கோயில் திருப்பணிகளில் ஈடுபட்டிருந்தார். அதே நேரம் தில்லையாடி திருக்கோயிலின் புதுப்பிக்கவும் பொருளுதவி செய்து கொண்டிருந்தார் அந்த மந்திரி. சிறிது காலம் கழித்து மன்னனுக்கு இந்த விஷயம் தெரிய வர மந்திரியை அழைத்து தில்லையாடி கோயிலின் திருப்பணிக்கான புண்ணிய பலனை தனக்கு தரும்படி கேட்டார். மந்திரி மறுத்ததால் கோபமடைந்த மன்னன் அவருடைய கையை வெட்ட முயல்கிறார். அப்போது சிவன் அவர்கள் முன் தோன்றி மந்திரியை காப்பாற்றினார். இதுவே இந்த கோயிலோட ஈஸ்வரர் சார்ந்தாரை காத்த ஈஸ்வரர் என்று அழைக்கப்படுவதற்கான காரணமாகும். கோயிலோட முழுமையான விளக்கம் கொண்ட வீடியோ காஞ்சி டெம்பிள் சிட்டி யூடியூப் சேனல் இருக்குது, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.